வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் ராகி ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். நம்ம நார்மலாக பண்ணுற கோதுமை மாவு சப்பாத்தியை விட இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ராகி ரொட்டி பண்ணுறதுக்காக முதல்ல மாவு பிசைஞ்சிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். அது இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. நாம் கலந்து விட ஆரம்பித்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ 3 நிமிஷம் போல் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இதை ஒரு அகலமான பிளேட்டுக்கோ இல்லைன்னா ஒரு பாத்திரத்துக்கோ மாற்றிடலாம். இப்போது எல்லா மாவையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ இதை நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. லைட்டாக சூடாக தான் இருக்கும். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணியை தெளித்து விட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தண்ணியோட அளவு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா லைட்டாக மாவு சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா தண்ணியும் மாவோ எதுவும் சேர்த்துக்கல. எனக்கு 1 கப் ராகி மாவுக்கு 1 கப் தண்ணி கரெக்டாக இருந்துச்சு. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நாம் இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணிடலாம். நான் மொத்தம் 7 உருண்டைகளாக பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு உருண்டையும் எடுத்து இப்படி நல்லா ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. எந்தவித கிராக்கும் இல்லாமல் இப்படி நல்லா உருட்டிக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் இதே மாதிரி பண்ணி வச்சிடலாம். இப்போது எல்லா மாவையும் இதே மாதிரி உருண்டைகளாக பண்ணி வச்சாச்சு. இப்போ நாம் இதை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா சப்பாத்தி தேய்க்கும் போது டஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு பிளேட்டில் கொஞ்சம் ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒன்றா எடுத்து நம்ம இப்போ தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொரு உருண்டைகள் எடுத்து தேய்க்கும் போது ஒரு தடவை கையில் வச்சு நல்லா உருட்டினதுக்கப்புறமா தான் நம்ம தேய்க்க ஆரம்பிக்கணும். மாவு ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்காதீங்க. ஏன்னா மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் மெதுவாகவே நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப தினமாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது இன்னொன்று தேய்ச்சிடலாம். முதல்ல ஒரு உருண்டை எடுத்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கையில் வச்சு நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப் பண்ணதுக்கப்புறமா மாவில் டிப் பண்ணி நம்ம இதை நல்லா தேய்ச்சிடலாம். இப்போது இது தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம இது வேக வச்சிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு தவா வச்சுருக்கேன். தவா நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தியை போட்டுடலாம். ஃப்ளேமை மீடியமை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். ஒரு 15 செகண்டு அப்படியே இருக்கட்டும். லைட்டாக இதே மாதிரி தோசைக்கரண்டி இல்லைனா ஒரு துணி வச்சு லைட்டாக ஓரங்களை இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நாம் இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போது மறுபடியும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். சப்பாத்தி மேலே எழும்பி வருது பாருங்கள். இப்போ திருப்பி போட்டதுக்கப்புறமா மறுபடியும் லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ இதில் லைட்டாக நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த பக்கம் திருப்பி போட்டதுக்கப்புறமா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சைடும் லைட்டாக நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ நாம் இதை வந்து எடுத்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு துணியை வச்சு தவா வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறமா தான் அடுத்த சப்பாத்தியை போடணும். இப்போ நான் வந்து ஒரு இரும்பு தவா எடுத்திருக்கேன். அதில் இப்போ நம்ம வந்து தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தியை போட்டுடலாம். லைட்டாக வெந்ததும் இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிட்டு இப்போ நாம் மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ மேலே எழும்பி வந்ததும் 2 பக்கமும் நெய் தடவினதுக்கப்புறமா நம்ம இதை வந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம ராகி ரொட்டி வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.